ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஏப்ரல் 21 தேதியிலிருந்து ஏப்ரல் 27 வரையிலான திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்துருவோம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே ஒரு அளவுக்கு நல்ல விதமாகவே ஆரம்பிக்குது. ஏன்னா வாரத்தின் ஆரம்பத்தில் 10, 11, 12 என்கின்ற 3 இடங்களில் சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் நீச்ச பங்கத்தை அடைகிறார். சந்திரனுடைய பார்வையினாலேயும் சந்திர கேந்திரம்னு சொல்லுவோம். 10ஆம் இடத்துல இருந்து சந்திரன் இருந்து 4ஆம் இடத்துல ராசிநாதன் நீச்ச பங்க அமைப்புல இருக்கிறனால இந்த வாரம் தொழில்துறை, தொழில் லாபங்கள், வியாபார லாபங்கள், வேலையில ஏதேனும் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தது எல்லாம் குறையக்கூடிய அற்புதமான நல்ல அமைப்புகள் உண்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை மிகப்பெரிய நல்ல அமைப்புகள். அதாவது 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுன்றது எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாட்களும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. கடந்த காலத்தில் எதில் கொஞ்சம் சோதனைகள் இருந்ததோ, வேதனைகள் இருந்ததோ, எதை செய்ய முடியாமல் இருந்ததோ அது எல்லாமே இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதை விட மேலே செய்யக்கூடிய விஷயத்தை கரெக்டாக நீங்களே தெளிவாக செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் ஒரு காசு பணம் பார்க்கக்கூடிய லாபங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லாபங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு படிப்படியான நன்மைகள் இருக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சகோதர மேன்மைகள் நன்றாக இருக்கும். முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மிகப்பெரிய அளவில் வேலை தொழிலில் எல்லா நிலைகளிலையும் லாபங்களை பார்க்க வேண்டிய அமைப்புகளும் இருக்கிறது. எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். புதன்கிழமை, வியாழக்கிழமை நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சே வாரத்தின் கடைசி 2-3 நாட்கள் அப்படியே சமாளிச்சுட்டு போயிடுவீங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு கிடையாது. ஆகவே எல்லோருக்குமே ஒரு நன்மைகளை தரக்கூடிய நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் இப்போது 9, 10, 11ஆம் இடங்கள்ல இருக்கிறார். 9ஆம் இடத்துல அவர் சந்திரமங்கல யோகம் என்கின்ற செவ்வாயும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்பு. அதற்கு பிறகு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல இருக்கிறது. அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல ராசிநாதன் கூடயே சேர்றார். ராசியெல்லாம் நல்லா வலுவா இருக்கு. அப்படிலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லைன்னு தான் அர்த்தம். கோச்சார ரீதியாக நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு 3 ராசிகள்ல ரிஷபராசியும் ஒன்று. ஆகவே பெரிய சோதனைகள் இப்போது இருக்காது. உங்களுடைய மாரகாதிபதியாகிய சந்திரன் இப்போது தேய்பிறை அமைப்புகளில் தான் இருக்கிறாரு. வாரத்தின் கடைசியில் அவர் சித்திரை அமாவாசை என்கின்ற 3ஆம் அதிபதி 12ல் மறைகிறதுனால கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன, சொந்த ஊர் பற்றிய விஷயங்கள் அல்லது இதுவரை கிடைக்காத பாக்கியங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, திங்கள் செவ்வாய்னு வச்சுக்கலாம். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மனசு எதிர்காலத்தை பற்றிய ஒரு திட்டங்களோடு இருக்கும். கிடைக்காத பாக்கியங்கள் இதுவரைக்கும் கிடைக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எதை யோசிச்சு வச்சிருக்கிறீங்களோ அது நல்லா இருக்கும். செவ்வாய்க்கிழமை அதை தாண்டி புதன், வியாழன் இந்த 2 நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்டர்வியூக்கு போறது சக்சஸ், ஒரு போட்டியில போறது சக்சஸ், தொழில் நிலைமைகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. வேலையே போனாலும் வேலைக்கு திரும்ப வேற நல்ல வேலை கிடைக்கும் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய சூழல். குடும்பத்தில் அமைதி இருக்கக்கூடிய அமைப்பு. காதலில் கூட சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு. பெற்றோர்களிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த தகராறுகள் விலகக்கூடிய தன்மைகள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள். அதை பார்த்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை போயிட்டீங்கன்னு சொன்னா 11ஆம் இடத்துல சந்திரன் சனியோடு சேர்ந்து ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட அது நல்ல ஒரு நாளாகவே இருக்கும். ஆக இந்த வாரத்துல 9, 10, 11 என்கின்ற ஒரு சீரான பலன்களை தரக்கூடிய பெரிய அளவுல ஒரு முட்டல் மோதல் எதுவும் இல்லாம லாபங்கள் தரக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே சந்திராஷ்டமமாக அமைகிறது. வாரத்தில் எடுப்புலேயே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே உங்களுக்கு சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடும். அதாவது ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி மாலை, ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி 4 நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். அதற்கடுத்து புதன்கிழமை விடிய காத்தால நள்ளிரவு 12 மணி 31 நிமிஷம், செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு விடிஞ்சா புதன்கிழமை, திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முழுக்க சந்திராஷ்டமம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக சந்திராஷ்டமம் இப்ப எப்படி இருக்குது? பெரிய அளவுல சோதனைகள் இல்லைங்க. குருவின் பார்வையில தான் சந்திரன் இருக்கிறார்.
குருவின் பார்வையில ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் அவர் செவ்வாய்க்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான், திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள் சந்திராஷ்டமம்னாலும் குருவின் பார்வையில் இருக்கிறனால பெரிய சோதனைகளை கொடுக்க மாட்டாரு. ஆனா வார ஆரம்பமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், எதுலையும் கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆகவே அந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் முடிவுகளை மட்டும் தள்ளி வைங்க. வேற கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது, காசு பண விஷயத்துல கஷ்டங்கள் இருக்காது அந்த நாள்ல. ஏன்னா குருவின் பார்வை இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய செவ்வாயுடைய பார்வை அவருக்கு இருக்கிறதுனால அறிமுகங்கள் ஒரு நேரத்துல சரியாக காலை வரும். ஆகவே இந்த செவ்வாய்க்கிழமையும் திங்கட்கிழமையும் யார் அறிமுகம் ஆகுறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சு பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எதிர்காலத்துல கொஞ்சம் தொல்லைகளை கொடுக்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக மாறுவார்கள். ஆனா பெரிய சோதனைகள்ல இப்ப மிதுன ராசிக்கே கிடையாதுன்றது அடிக்கடி இந்த வாரங்கள்ல சொல்றேன். எல்லாத்தையும் கடந்து தாண்டி வந்துட்டீங்க, அதனால பெரிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. அதனை எடுத்து பார்க்க போனா புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 5 நாட்களும் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில தாங்க இருக்கு. 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் வலுவான அமைப்புல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல போய் அவர் சுக்கிரனோடு சேர்றது பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. ஆக வாரத்தின் முதல் 2 நாட்கள் திங்கள் செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்கள்லாம் அருமையா இருக்கக்கூடிய யோக நல்ல வாரங்க இந்த வாரம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உங்களுக்கு அப்படியே தேய்பிரை அமைப்பாகவே போறார். இந்த வாரத்தில் 2 நாள் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும், புதன் வியாழன் 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரமம். அதாவது 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது 12 மணி விடியும் போதே, செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணி 31 நிமிஷத்துக்கு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குது. அதனால புதன்கிழமை விடியும் போதே உங்களுக்கு சந்திராசிரமம், புதன்கிழமை முழுக்க வியாழக்கிழமை முழுக்க சந்திராசிரமம் அமைஞ்சு 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடிய காத்தால 3 மணி 25 நிமிஷத்துக்கு தான் உங்களுக்கு சந்திராசிரமம் முடியுது. அப்போ புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அவர் சந்திராசிரமத்தில் இருக்கிறாருன்றதை கவனம் வச்சுக்கோங்க. ஆனா வாரத்தின் முதல் 2 நாட்கள் இருக்கு பாருங்க, திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நல்ல ராசியை அவரை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இருக்கிறாரு. குருவின் பார்வையில் இருக்கிறாரு, செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய 9, 10 கூடியவர்களுடைய பார்வையில் இருக்கிறதுனால இந்த வாரம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சுறுசுறுப்பா போகும், அருமையா இருக்கும். நினைச்சதை செய்ய முடியும், எல்லாத்துலயும் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். அஷ்டமச்சனி விலகி போச்சு, கொஞ்சம் இப்பவே ஏற்கனவே சுறுசுறுப்பா தான் இருக்கிறீங்க. அந்த 2 நாட்களும் பண வரவு வரும், காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைமைகள்லையும் சகோதர மேன்மைகள் இருக்கும். ஆணுக்கு பெண் அறிமுகங்கள் நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா, நட்புகள் கை கொடுக்கும். உறவுகள் இதுவரைக்கும் கைவிட்ட நிலைமைகள்லாம் மாறும். காதலன் காதலி உறவு நன்றாக இருக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனை எடுத்து புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாளும் சந்திராசிரமம் தேய்பிரையில போய்கிட்டு இருக்கிறாரு. அதனால கம்முன்னு இருங்க. வேற எந்த விதமான பெரிய அகலக்கால் மாதிரியான விஷயங்களை வச்சுக்க வேண்டாம். ஷேர் மார்க்கெட் இந்த 2 நாள் செய்யக்கூடாது. ஆன்லைன் சூதாட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கவே கூடாது. அதற்கடுத்து அப்படியே பார்த்துட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல அவர் வலுவாகத்தான் இருக்கிறார். தேய்பிரையாக போய் கொண்டிருந்தாலும் வாரத்தின் இறுதியில் அமாவாசையாக இருந்தாலும் உச்சனோடு சேருகின்ற அமாவாசைன்றதுனால பெரிய சோதனைகள் வராது. ஆக இந்த புதன் வியாழக்கிழமை 2 நாட்கள் மட்டும் சந்திராசிரமத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது இந்த வாரம்.